இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், பீஸ் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் பாசிபிள் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ரேங்க் மெத்தடை வச்சு இதோட கன்சிஸ்டன்சி அண்ட் பாசிபிள்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து எப்போதுமே ஏபி எடுத்துக்கோம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 minus 1 2 2 2 1 4 7 4 minus 1 1 4. நமக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் ஃபஸ்ட் ரோவில் வந்து 1 வரணும். ஸோ 1 வந்துருச்சு. நம்ம டயகனல் 0ன்னு மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோ இந்த சேஞ்சுமே இல்லை. 1 minus 1 2 2 R2 சேஞ்ச் பண்ண போகிறோம். R2 minus 2 R1 R1ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட வேண்டியதான். ஸோ பண்ணோம்னா 0 3 0 3. அடுத்தது R3 சேஞ்ச் பண்ணுறோம். R3 minus 4 R1. ஸோ 0 3 minus 7 minus 4. ஓகேவா? இப்போ அடுத்தது R3ல் இங்கே நமக்கு 0 வரணும். ஸோ R1 R2 சேஞ்ச் கிடையாது, அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஒன் minus 1 2 2 0 3 0 3 0. R3 சேஞ்ச் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்குது. ஸோ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இருந்தாலே டைரெக்டாக 0 ஆகிடும். ஸோ R3 minus R2 போட்டாலே போதும். ஸோ 3 minus 3 0. ஸோ minus 7 minus 4 minus 3 minus 7. சரிங்களா? இப்போ வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மெத்தடில் எப்படி போகணுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக ஏ, அதாவது ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது எல்லாமே ஏ, அப்புறம் ஈக்குவலுக்கு ரைட் சைடு உள்ளது பின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா. அது வந்து இது வந்து ரோ ஆஃப் ஏ, இது ரோ ஆஃப் ஏ கமா பி. ஸோ 2 பார்ட்டாக பிரியும். இதில் ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பி ரெண்டுமே ஈக்குவல் 3 இருந்தால் பாசிபிள், யூனிக் பாசிபிள், சரியா? யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். அடுத்தது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2. சப்போஸ் 3 இல்லாமல் 2 தான் இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இந்த 2 ரோஸ் மட்டும்தான் ஃபினிஷ் ஆகிருக்குன்னா நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் வரும். ஆனால் அது வந்து மோர் தென் சொல்யூஷன்ஸாக இருக்கும். புரியுதா? அடுத்தது வந்து ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் நாட் ஈக்குவல் டு. எப்படின்னா ஒருவேளை இதில் வந்து சொல்யூஷன் இது வந்து 3 ரோவும் இருக்கலாம், இதில் வந்து 0வாக இருக்கலாம், இல்லைன்னா இதில் 0வாகி இதில் 3 ரோவும் இருக்கலாம். அப்படி இதுதான் வந்து சொல்யூஷன் சொல்கிறது. அது கன்சிஸ்டன்சினா இது ரெண்டில் அதாவது ஈக்குவல் பாசிபிள்ஸ் 2 3 2 1 எது இருந்தாலும் அது வந்து கன்சிஸ்டன்சி. அது வந்து 3 இருந்தால் யூனிக் சொல்யூஷன், 2ஓ இல்லை 1ஓ இருந்ததுன்னா மெனி சொல்யூஷன்ஸ் வரும். அதுவே இது நாட் ஈக்குவல்னா அதாவது 1 3யும் இங்கே 3 இங்கே 2 இல்லைன்னா இங்கே 2 இங்கே 3 அப்படின்றதுனால இது நாட் ஈக்குவல், இதுக்கு சொல்யூஷனே சொல்ல முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரோ ஆஃப் ஏவும் 3 அண்ட் ரோ ஆஃப் ஏ கமா 3யும் 3. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ரெண்டுமே எவ்வளோ 3. ஸோ த system has unique solution. ஓகேவா? யூனிக் சொல்யூஷன் சொல்லிவிட்டு அந்த சொல்யூஷன் என்னன்றதையும் நம்ம சொல்லணும். ஸோ இங்கே அது எக்ஸ் ஒய் இசட் இல்லையா, -7 இசட் ஈக்குவல் டு -7. ஸோ அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போனா இசட் ஈக்குவல் டு 1 நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 3y
ஈக்குவல் டு 3. ஏன்னா நமக்கு இசட் 0னே வந்துடுச்சு. ஸோ நமக்கு 3க்கு 3 கேன்சல் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூவும் 1. அடுத்தது ஃபஸ்ட்டு எக்ஸு மைனஸ் இங்கே 1 கொடுத்துருக்காங்க, 1க்கு ஒய். ஓகேவா? மைனஸ் ப்ளஸ்ஸு 2z ஈக்குவல் டு 2. இப்போ இதில் வேல்யூ அப்ளை பண்ணணும். எக்ஸு ஒய்யோட வேல்யூ 1, ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 1, 1 2 z 2 ஈக்குவல் டு 2. எக்ஸு ஈக்குவல் டு இந்த 2 இங்கே அப்படியே இருக்கட்டும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் 1, அது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? Therefore x equal to 1 and y equal to 1 and z equal to 1. அவ்வளோதான் இந்த சம். இதிலே செகண்ட் சம் பார்க்கலாம். இதிலே செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எழுதிடலாம். இப்படி எழுதுவோம், a கமா bன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ 3 1 1 2 1 minus 3 2 1 7 minus 1 4 5. ஓகே, நமக்கு வந்து 1ன்னு வரணும். அதனால் ரோவையும் இந்த செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட் ரோவையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ R2 R1 to change R2. ஸோ 1 minus 3 2 1 3 1 1 2 7 minus 1 4 5. இதில் ஃபஸ்ட் ரோ இந்த சேஞ்ச் கிடையாது. 1 minus 3 2 1, செகண்ட் ரோ 3 அதில் இருக்குது. அப்போ R2 tends to R2 minus 3 R1. இப்படி சேஞ்ச் பண்ணோம்னா 0 10 minus 5 minus 1. அதே மாதிரி R3 சேஞ்ச் பண்ணோம்னா R3 minus 7 R1. ஸோ 0 20 minus 10 minus 2. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இதையும் 0 ஆக்கணும். ஸோ வந்து பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ தேர்ட் ரோ மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். 2R2. இப்போ வந்து இங்கே 20 இருக்குது. 10ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் 20 ஆகிடும். அதை மைனஸ் பண்ணோம்னா கேன்சல் பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா இதுவும் 0. 20 minus 20 0. 5 2s are 10. மைனஸ் 10னா இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 10 ப்ளஸ் 10 0 ஆகிடுது. மைனஸ் 2 ப்ளஸ் 2வும் 0 ஆகிடுது. இப்போ சொன்னோம் இல்லையா போன தடவை. இப்போ பாருங்கள், 2 ரோ மட்டும்தான் வந்திருக்கு. 3வது ரோக்கு ஆன்சர் இல்லை. ஸோ வந்து ரோ ஆஃப் a கமா பியும் ஏவும் 2 a கமா பியும் 2. ஸோ ரோ ஆஃப் a ஈக்குவல் டு ரோ ஆஃப் a கமா b. ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூ தான், ஆனால் அது ரெண்டும் 2. ஸோ the system is consistent and infinity many solution. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இசட்டுக்கு வேல்யூவே நம்ம போட முடியாது. அப்போ போட முடியாதுன்னா என்ன அர்த்தம், இசட்டுக்கே எந்த வேல்யூ வேணாலும் வரும் அப்படிங்கிறதுனால மினி சொல்யூஷன்ஸ் இருக்குது இசட்டுக்கு. அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதை நம்ம எப்படி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம போடணும். இப்போ இசட்டுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ இசட் ஈக்குவல் டு எனி கான்ஸ்டன்ட் எடுக்கலாம். நம்ம டீன்னு எடுத்துக்கணும். இது எல்லாமே பிலாங்ஸ் டு ஆர். ஆரில் வந்து ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ பாயிண்ட்டு எந்த வேல்யூ வேணாலும் இருக்கும். அதனால ஆர்னு எடுத்துட்டோம்னா அது நம்ம அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இசட் ஈக்குவல் டு டி, அது ஆரில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்தது 10y
ப்ளஸ் 5 z போடுவோம் இல்லையா, இசட்டுக்கு இங்கே t கொடுத்துறாங்க. ஸோ t ஈக்குவல் டு -1. நமக்கு ஒய் வேல்யூ வேணும். ஸோ ஒய்யை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அங்கே குறிப்பிட்டேன். 10y ஈக்குவல் டு -1 - 5t y ஈக்குவல் டு இங்கே -5 போட்டுக்கோங்க, இங்கே மைனஸ் போடவே இல்லை. ஸோ வந்து இது -5. ஸோ அந்த மைனஸ் இங்கே வரப்போ +5 ஆகிடும். நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ அப்படி எழுதிக்கலாம். அப்படி எழுதுனோம்னா 5t - 1 மல்டிப்ளேயில் உள்ள 10 இருந்துச்சுன்னா டிவைடடில் வந்துடும். ஸோ ஒய்யோட வேல்யூ இதுதான். அடுத்தது எக்ஸ் வேல்யூ. எக்ஸு -3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1. எக்ஸு -3 ஒய்யோட வேல்யூ 5t - 1 டிவைடட் பை 10 ப்ளஸ் 2t ஈக்குவல் டு 1. இப்போ இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. எக்ஸு இந்த 3யை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 5 3s are 15 -15t மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 3 டிவைடடில் 10 ப்ளஸ்ஸு 2t ஈக்குவல் டு 1. இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் இருக்குது, இது எல்சிஎம் இல்லை, அதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ எக்ஸு -15t ப்ளஸ் 3 2 10s are 20 ப்ளஸ் 20t டிவைடட் 10 ஈக்குவல் டு 1. இப்போ இதையும் சால்வ் பண்ணோம்னா ரெண்டுமே டீயாக இருக்கு இல்லையா, 20ல் 15 போயிடுச்சுன்னா 5. ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு 5t ப்ளஸ் 3 டிவைடட் 10 ஈக்குவல் டு 1. இப்போ வந்து பார்த்தோம்னா எக்ஸு ஈக்குவல் டு 1, 5t வந்து மைனஸ் வெளில வந்துச்சுன்னா -5t டிவைடட் பை 10, 3 வெளில வந்துச்சுன்னா 3 டிவைடட் பை 10. இப்போ இது மட்டும் எல்சிஎம் எடுத்தோம்னா 10 - 3 வந்து 7 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10 காமனாக எடுத்துட்டோம்னா 10 - 3 7 ஆகிடும். 5t எது சேஞ்சஸ் மேலே, ஸோ -5t. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10 7 - 5t and y equal to 5t - 1 divided by 10 and z equal to t. இது எல்லாமே belongs to R க்குள்ள இருக்கும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.